முன்பு ஒரு காலத்தில் ஒரு பெரிய வர்த்தகர் இறக்கும் தருவாயில் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன். அவன் மிகவும் சோம்பேறி, எதற்கும் கவலைப்படாதவன். தந்தை அவனிடம் ஒரு விசித்திரமான உயிலை ஒப்படைத்தார். மகனே, நான் சேர்த்த சொத்துக்கள் அனைத்தும் நமது பழைய பண்ணை வீட்டின் கொல்லைப்புறத்தில் உள்ள ஒரு பெரிய பாறையின் அடியில் இருக்கிறது. ஆனால் அந்தப் பாறையை நீ யாரையும் உதவிக்கு அழைக்காமல் உன் கைகளால் மட்டுமே நகர்த்த வேண்டும். அப்போதுதான் உனக்கு அந்த புதையல் கிடைக்கும் என்று கூறி உயிர் துறந்தார். மகனின் முயற்சி. மகன் பண ஆசையில் எப்படியாவது பாறையை நகர்த்த முயன்றான். பல மாதங்கள் போராடினான். பாறை அசையவே இல்லை. ஊர் மக்கள் அவனைப் பார்த்து சிரித்தார்கள். சோர்ந்து போன அவன் அந்த பாறையின் ஒரு ஓரத்தில் ஒரு சிறிய துளை இருப்பதைக் கவனித்தான். தந்தை ஏன் இதை தனியாகச் செய்யச் சொன்னார் என்று யோசித்த அவன் கோபத்தில் அந்த துளையில் ஒரு நீண்ட இரும்புத் தடியைச் செருகி அதன் நுனியில் ஒரு சிறிய கல்லை முட்டுக் கொடுத்து நம்பினான். அதிசயம்! இயற்பியல் விதியின்படி லெவரேஜ் அந்த பெரிய பாறை மெல்ல நகர்ந்தது. அதன் அடியில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. புதையலில் இருந்தது என்ன? பெட்டியைத் திறந்து பார்த்த அவனுக்கு அதிர்ச்சி. அதில் தங்கம் இல்லை, மாறாக ஒரு கடிதம் மற்றும் ஒரு வைரக்கல் மட்டுமே இருந்தது. அந்தக் கடிதத்தில் தந்தை இப்படி எழுதியிருந்தார்: மகனே, இந்த பாறையை உன்னால் பலத்தால் நகர்த்த முடியாது, புத்தியால் மட்டுமே நகர்த்த முடியும் என்று எனக்கு தெரியும். நீ கஷ்டப்பட்டு உழைத்த இந்த மாதங்களில் உன் உடல் உறுதியானது. இப்போது இந்த நெம்புகோல் தத்துவத்தை பயன்படுத்தி பாறையை நகர்த்தியதால் உன் புத்தி கூர்மையானது. உழைப்பும் சரியான யுக்தியும் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நீ எதையும் சாதிக்கலாம். இந்த வைரத்தை வைத்து உன் புதிய வாழ்க்கையைத் தொடங்கு. நீதி கருத்து: வெறும் கடின உழைப்பு மட்டும் போதாது, அதனுடன் சரியான திட்டமிடலும் புத்திசாலித்தனமும் இணைந்தால் மட்டுமே வெற்றி கிட்டும்.